இங்கே எல்லாருமே எப்படி செயல்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மற்றவங்க உங்களை எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அதன்படி தான் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கஷ்டமாக இருக்கணுமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, நீங்கள் அழுகணுமா, நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தவங்க தான் உங்களை முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்தவங்க தான் உங்களை நிர்ணயிக்கிறாங்க. நீங்களும் அவங்க நிர்ணயிக்கிற மாதிரி தான் நீங்களும் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மையை ஆட்டி வைக்கிறாங்களோ அதன்படி தான் உங்களை ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. உங்கள் கூட உள்ளவங்களும், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும், இந்த சமுதாயமும், உங்களை சுற்றி உள்ளவங்களும் அப்படி தான் உங்களை ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு கை பாவையாக உங்களை ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நீங்கள் இங்கே அடிமையாக தான் இருக்கீங்க, அடிமையாக தான் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. இங்கே யாருமே உங்களை சுயத்திலேருந்து செயல்படலை. உங்கள் சுயத்திலேருந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட முடியும். உங்களுக்கு நீங்களே ராஜாவாக வாழ முடியும். இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு பயந்து அத்தனை பேருக்கும் அடிமைப்பட்டு அடிமையாக தான் வாழ்ந்து உங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நான் உங்கள் சுயத்திலேருந்து வாழ்கிறது அப்படின்னு சொன்னேன். உங்கள் சுயத்திலேருந்து வாழ்கிறது எப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களை படைச்ச சக்தி, நீங்கள் இங்கே இப்போ இந்த பூமியில் இந்த இடத்துல வந்து இருக்கீங்க இல்லையா, எந்த சக்தி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு, அந்த சக்திக்கு கட்டுப்பட்டு அது இயக்கிறபடி நீங்கள் இயங்கினா மட்டும்தான் இங்கே நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்க முடியும். அப்போ தான் உங்களை மற்றவங்க ஆட்டுவிக்க முடியாது. அடுத்தவங்க உங்களை அப்போ தான் ஆப்ரேட் பண்ண முடியாது. அடுத்தவங்க உங்களுடைய நிம்மதியோ சந்தோஷத்தையோ குலைக்க முடியாது. நீங்கள் ஆனந்தமாக வாழ்கிறத அப்போ தான் தடுக்க முடியாது. அந்த படைத்த சக்திக்கு கட்டுப்பட்டு அது இயங்குறபடி இயங்கினா மட்டும்தான் நீங்கள் இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ தான் நீங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க, யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க. தைரியமாக கம்பீரமாக ஆளுமைத்தன்மையோட நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை சந்தோஷமாக கொண்டாட்டமாக செய்துட்டு உங்கள் வாழ்க்கையும் கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு போவீங்க. அப்போ உங்களை ஆட்டு வைக்கணும்னு நினச்சவங்க உங்களை ஆட்டு வைக்க முடியாது, உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அவங்களால உங்களை பார்த்து பொறாமப்பட மட்டும்தான் முடியும். வன்மத்தை தான் கற்க முடியும். உங்களை பார்த்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சவங்க தான் கஷ்டப்பட முடியும். நீங்கள் இங்கே மகாராணியாக மகாராஜாவாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு திமிராக இருக்கிறவங்கள மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த சக்திக்கு கட்டுப்பட்டு எந்த சக்தி இயக்கிறபடி இயங்குறீங்கன்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த திமிருலையும் தவறு இல்லைன்னு சொல்லுவேங்க. ஆமாங்க, ஒரு சாதாரண மனிதன் ஆணவத்தில் ஆடும்போது அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்போது உங்களை படைத்த சக்தியே உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை இயக்கிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அந்த திமிரு தவறே இல்லைன்னு சொல்லுவேன். திமிராக இருங்க, அதில் எந்த தவறுமே இல்லை. நீங்கள் இங்கே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த படைத்த சக்திக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த சக்திக்கு கட்டுப்பட்டு அதுக்கு உண்மையாக அதுக்கு நன்றியுணர்வோடு நீங்கள் இருந்தால் போதும். அதனால் நீங்கள் அத்தனை பேருமே உடலோடு இருக்கும் காலத்திலேயே உங்களை படைத்த சக்தியோட இரண்டரை கலந்து அது இயக்கிறபடி இயங்கி அது கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி உணர்வோடு அந்த வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்க.